என்ன கொத்த போறியா? வந்து கொத்து, உன் ஆசை தீர வந்து கொத்து. வகை வகையா சமைச்சு வச்சுட்டு வாய்க்கு ருசியா பாயசத்தை வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா சாப்பிட உட்கார்ந்தவன் நிலைமை எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் நிலைமை. இந்த யாகமே உனக்கு விரிச்ச வேலைதான். எங்களை கொல்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதானே எங்களுக்கு வலைய வீசி இருக்க. ஃபார் அ சேஞ்ச் இன்னைக்கு நான் உன்னை வலை வீசி வர வச்சேன் பாத்தியா? மோதிரத்தை காட்டிட்டா நீ என்ன கொத்த துடிப்பேன்னு தெரியும். உன் வேகமே உனக்கு சோகமாயிடுச்சு பாத்தியா? என்ன கொல்ல வந்தியா? வா 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 வா, வந்து கொல்லு, வா கொத்து. அப்பா கால் பண்றாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தாரு. ஹலோ ஹலோ, சொல்லுங்கப்பா. என் ஃப்ரெண்ட் சூர்யா மாதிரி என்னையும் நினைச்சிட்டியா? அவன்லாம் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆனவன். ஆனா நான் எல்லாரையும் அடிமையா வச்சுக்கணும்னு நினைக்கிறவன். ஏய் நாகினி, நீ புத்திசாலினா நான் புத்திசாலிக்கெல்லாம் புத்திசாலி. ஒரு பாம்பா இருக்கிற உனக்கே இவ்வளவுனா நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. என்ன முடியல முடியல? ஏதோ ஒரு வழியில என்ன கொல்ல பார்க்க வேண்டியதானே? உன்னால முடியாது. அம்மா, அப்பா அவரோட ரூம்ல இருக்காரு. அங்க அந்த நாகினியும் இருக்கு. என்னது, நாகினி இருக்காளா? போ கார்த்திக், சீக்கிரமா போய் அந்த கத்தி எடுத்துட்டு வா. ருத்ரம்மா நாகினியை கொல்றதுக்காக கொடுத்திருந்தாங்களே, அந்த கத்தியை உடனே எடுத்துட்டு வா. பாம்பை பார்த்தா படையும் நடுங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாம்பு மோதிரத்தை பார்த்து நடுங்குது. அன்னைக்கு இந்த கோயில மொத்தமா தீர்த்துருக்கணும். மிச்சம் வச்சது ஏன் தப்புதான். ஆட்டம் முடிஞ்சு போச்சு நாகினி. இது ஏன் ஆட்டம்? எந்த மோதிரம் என்ன காப்பாத்த போது அந்த மோதிரம் உன் கதையை முடிக்க போகுது. எவ்வளவு நாள் தான் உனக்கு பயந்து நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்குது. இன்னைக்கு உன் கதையை முடிச்சிடுறேன். இதோ இந்த கத்தியை வச்சுக்க. எதுக்கு இந்த கத்தியல்ல? டாட், தள்ளிப்போங்க. வேணா கார்த்திக், வேணாம். அந்த நாகினி உன கடிச்சிரும். சொன்ன கேளு, வேண்டாம், போகாத. கார்த்திக் பாத்து. கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் பாத்து. தீர்க்க சுமங்கலியாயிரு. கொல்லு கொல்லு, விட்டாத. இல்ல கார்த்திக், நீ போகாத. சொன்ன கேளு. இன்னைக்கு அதுவா நானு பாத்துறேன். இன்னைக்கு அதை கொல்லாம விட மாட்டேன். வேண்டாம் கார்த்திக், சொன்ன கேளு. ஹரிஷ், ஹரிஷ் அவனை கூப்பிடுங்க ப்ளீஸ். கார்த்திக், ஹரிஷ் அவன் போயிட்டான். எனக்குள்ள என்னமோ பண்ணுது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. என்ன இது? எனக்கு ஏற்பட்ட காயம் ஆற மாட்டேங்குது. சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியல. எங்க போச்சு சக்தி? கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் என்ன நிலைமையில பார்க்கவே கூடாது.
நாகரூபத்துக்கு மாற முடியல. என் சக்தி என்னை விட்டு போயிடுச்சு. என்ன சத்தம் அது? நாகினி இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். இன்னைக்கு அந்த நாகினியை கொல்லாம விட போறதில்ல. அவளை கொன்னாதான் என்னோட மனசு ஆறும். இந்த கத்திய நான் எடுத்தே ஆகணும். இதனாலதான் என்னால நாகினி ரூபத்துக்கு மாற முடியல. இந்த சக்தி தான் என்னோட சக்தியை தடுக்குது. சிவபெருமானே, என்னை காப்பாத்துங்க. இது நான் வீசின கத்தி தானே. அந்த நாகினி செத்து இருக்கணும். நாம பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிடுச்சு. அந்த நாகினியோட கதை முடிஞ்சிடுச்சு. அவ இந்நேரம் போய் சேர்ந்திருப்பா. இத கவனிங்க. இந்த கத்தியில இருக்கிற ரத்தத்தை கவனிங்க. இந்த கத்தியில இருக்கிற ரத்தமே சொல்லுதே, சக்தி வாய்ந்த இந்த கத்தி குத்துறதாலதான் அவ செத்துருக்கா. ருத்ரமா ஏற்கனவே அவ பல தடவை காயம் பட்டிருக்கா. இந்த கத்தி குத்தி செத்துருப்பாங்கிறீங்களா? எனக்கு என்னமோ நிச்சயமா அவ செத்துருக்க மாட்டான்னு தான் தோணுது. அபசுகுணமா பேசாத. இது என்ன காய் நறுக்கிற கத்தி நினைச்சியா? அந்த காளியம்மனுக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணது. இந்த கத்தியில இருக்கிற சக்தி உங்க யாருக்குமே தெரியாது. இது ஒருத்தர் உடம்புல பாஞ்ச அந்த நிமிஷமே அவங்க சாக போறது உறுதி. என்னதான் சக்தி வாய்ந்த பாம்பா இருந்தாலும், இச்சாதாரி நாகினியாவே இருந்தாலும் சரி. ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அந்த ஆண்டவன் மரண சாசனம் எழுதிட்டான். எழுதியும் இவளால உயிரோட இருந்துட முடியுமா? சொல்றத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களே. அவளுக்கு ஆயுசு இருந்தா மரணத்தாலேயே எதுவும் செய்ய முடியாதே. அவளோட ஆயுசு அவ்வளவுதான். அவளை ஒரேடியா ஒழிச்சாச்சு. மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. போங்க போங்க, உங்க பயத்தெல்லாம் விட்டுட்டு எப்பவும் போல எல்லாரும் மகிழ்ச்சியா இருங்க. யார பார்த்து பயப்படாதீங்க, எதுக்காகவும் பயப்படாதீங்க. ஜெய் மகா காளி, ஜெய் மகா காளி. ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா. சிவபெருமானே,
இன்னைக்கு நான் பழைக்க மாட்டேன் போல இருக்கு. என் உயிர் போய்கிட்டே இருக்கு. என்ன யாராலையும் காப்பாற்ற முடியாது. சிவன்யா, சிவன்யா, உனக்கு என்ன ஆச்சு? யார் உன்னை எப்படி பண்ணாங்க சிவன்யா? குருதேவர்கிட்ட என்ன கூட்டிட்டு போ ஸ்ரேயா. சரி சிவன்யா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். நீ உன்னாக நீ ரூபத்துக்கு மாறினா நாம சீக்கிரமா போயிடலாம். என்னால முடியாது ஸ்ரேயா. மாறக்கூடிய சக்திய மொத்தமா நான் இழந்துட்டேன். ஓ, சக்தியை இழக்க வச்சவன் எவனா இருந்தாலும் அவனை நான் விட போறதில்ல. சொல்லு, இது யார் செஞ்சது? அன்னைக்கு சித்தர் என்ன சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாரு? நீ தீர்க்க சுமங்கலியா இருப்பேன்னு சொன்னாரு. தாலிய கட்டின அவனி உன்னை கத்திய வீசி கொலை பண்ண துணிஞ்சிருக்கான். உன் நெத்தியில குங்குமத்தை வச்சுவன் இன்னைக்கு உன்னை ரத்தத்துல நினைச்சிட்டான். நீ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற சிவன்யா? நீ அவனை அந்த இடத்துலயே கொத்தி இருக்கணும் சிவன்யா. அவனை ஏன் நீ கொல்லாம விட்ட? ஏன் உயிரோட விட்டுட்டு வந்த? புருஷங்கிற பாசத்திலையா? அவன் ஒரு மனுஷங்கிறத மறந்துடாத சிவன்யா. கொஞ்சம் யோசி. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன் குடும்பத்துக்கு கெடுதல் செஞ்சு அந்த கொலைகாரங்களை யாரு பழி வாங்குறது? அவங்கள நீ தப்பிக்க விட்டுருவியா? இது வரைக்கும் நான் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன், நீ ஒரு நாகினி. உன்னால எந்த சூழ்நிலையிலயும் மனுஷங்களோட சேர முடியாது. நீ ஒரு நாகினிங்கிற விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே உன்னை கொன்னுடுவான். பரிதாபம் பார்த்து கூட விட்டு வைக்க மாட்டான். இன்னைக்குன்னு இல்ல, என்னைக்கும் அவங்களுக்கு தான் துணையா இருப்பான். மனுஷங்களோட வரவு உனக்கு ஒத்து வராது சிவன்யா. வந்துடு சிவன்யா, என்கிட்ட வந்துடு சிவன்யா. சிவன்யா, நிலைமை மோசமா இருக்கு. உன்னை உடனே குருதேவர் கிட்ட கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா உன்னை காப்பாத்தவே முடியாது. உனக்கு எதுவும் ஆக கூடாது. குருதேவா, யார்மா இவளை இப்படி செஞ்சது? இது செஞ்சவன் வேற யாரும் இல்ல, இவளுக்கு தாலி கட்டினவன் தான். இத என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. குருதேவா, இவ சக்தியை இழந்துகிட்டே இருக்கா. இவ உயிர் போய்கிட்டே இருக்கு. நீங்க தான் ஏதாவது செஞ்சு இவளை காப்பாத்தணும். இந்த காயத்தை பார்க்கும்போது இது சாதாரண கத்தியால ஏற்பட்டதல்ல. இவ சக்தி வாய்ந்த கத்தியால குத்தப்பட்டிருக்கா. பல நாள் பூஜையில இருந்த கத்தி அது. பயங்கரமான நாகங்களோட உடல்ல இருக்கிற விஷத்தை கூட இந்த கத்தி ஒண்ணு இல்லாம செஞ்சிடும். இந்த மாதிரி மந்திர கத்தி வேற யாருக்கும் கிடைக்காது. அதுல சக்திகளை அடக்கி அவங்க கிட்ட கொடுத்தவ அந்த ருத்ரமாவா தான் இருக்கும். அதுவும் இல்லாம அந்த கத்தியில விஷம் தடவப்பட்டிருக்கு. இந்த விஷத்தை முறிக்க முடியாது. சிவன்யாவை பொழைக்க வைக்கிறது கஷ்டம்தான். ருத்ரமா கிட்டயே அபார சக்தி இருக்குன்னா எங்களை படிச்ச சிவன் கிட்டயும் சக்தி இருக்கு. எங்களை காப்பாத்த சிவபெருமான் இருக்காரு. அவர் இந்த விஷத்தை முறிப்பாரு. தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சப்ப வெளி வந்த விஷத்தை சாப்பிட்டு தேவர்கள் அதுல இருந்து காப்பாத்தினாரு. அப்படிப்பட்டவர் அவரோட பக்தர்களான எங்களை காப்பாத்த மாட்டாரா? குருதேவா, நாங்க நல்லவங்க. நல்லவங்களுக்கு சோதனை வரல. ஆனா அந்த ஆண்டவன் நல்லவங்களை என்னைக்கும் கைவிட மாட்டான். நீ சொல்றது உண்மைதான். அன்னைக்கு பார்க்கடலை கடைஞ்சப்ப விஷத்தை குடிச்சு அமிர்தத்தை கொடுத்தான். மரணத்தை ஏத்துக்கிட்டு தேவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தான். அந்த ஆண்டவனே சிவன்யாவை வாழ வைக்கட்டும். இந்த உலகத்துல எவ்வளவு கடுமையான விஷமா இருந்தாலும் அவன் குடிச்ச விஷத்துக்கு ஈடாகாது. அந்த நீலகண்டனே இந்த நீலத்தை எடுக்கட்டும். இவ உடல்ல இருக்கிற விஷத்தை எடுத்து இவளை காப்பாத்தட்டும். இன்னும் 48 மணி நேரம் வரைக்கும் வைத்தியத்துக்காக சிவன்யா இங்கேயே இருந்தாகணும். இல்ல குருதேவா, என்னால இங்க இருக்க முடியாது. நான் அங்க போலனா என் மேல சந்தேகம் வந்துடும். என்னால இங்க இருக்க முடியாது. நான் போகணும். இந்த நிலைமையில நீ போனா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்க. நீதான் அந்த நாகினின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஆண்டவ அருளால இவ குணமாகணும் குருதேவா. அது வரைக்கும் இவ இடத்துல நான் இருக்கேன். சிவன்யாவை நீங்க பாத்துக்கங்க. ஓம் நம சிவாய.
என்னாச்சுன்னா யாரை தேடிட்டு இருக்கீங்க? சிவனியாவை தான் தேடிட்டு இருக்கேன். அவ எங்க போனான்னு தெரியலையே. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். அவங்க ரூம்ல தான் இருக்கணும். நீங்க மேல போய் பாருங்களேன். தேங்க்ஸ், நான் போய் பார்க்கறேன். ஓகே. சிவன்யா, மனுஷங்களை தூரம் இருந்தே பார்த்ததுனால இவங்கள பத்தி தெரியாம இருந்தது. பாசம் காட்டுற மாதிரி பழக வேண்டியது, பின்னாடி வேஷம் போட வேண்டியது. நான் கொஞ்ச நேரத்துல ஆடி போயிட்டேன் தெரியுமா? இன்னைக்கு அந்த நாகினி அம்மாவை கொத்திருப்பா. ருத்ரம்மா கொடுத்த கத்தி இருந்ததுனால அந்த நாகினியை கொல்ல முடிஞ்சது. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. நீ வேற ஒரு பக்கம் காணாம போயிட்ட. நான் என்ன நினைப்பேன்? சிவன்யா, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் என்ன ஆவேன் சிவன்யா? உங்களுக்கு எதுவும் ஆகாது கார்த்திக். நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் நானும் உயிரோட இருப்பேன்னு நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க. பயப்படாதீங்க, பயப்படுற அளவுக்கு எதுவும் ஆகாது. நான் உங்க கூட தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. நீ என் சிவன்யா இல்ல. என்னமோ தெரியல, இன்னைக்கு என் சிவன்யா எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமா தெரியல. ஏன்னு எனக்கு தெரியல. இவனுக்கு நான் சிவன்யா இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சா? இருக்காது, தெரிய வாய்ப்பே இல்லை. என் கண்ணையே பாருங்க கார்த்திக். நான் உங்க சிவன்யா இல்லைன்னு சொல்றீங்களா? இல்ல. நான் இல்ல இல்லன்னு எப்பெல்லாம் சொல்லுவேனோ அப்பெல்லாம் இருக்கு இருக்குன்னு நீ உன் கண்ணிலேயே காட்டுவ. ஹவ் ரொமான்டிக். அட சிவன்யா, ஐயோ நான் சும்மா விளையாடினேன். கோவம் வந்துருச்சா? சரி, கோவத்தை விட. இப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இப்போ உன் கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிக்கோ. இப்போ தர. என்ன இருக்கு? உன் கண்ணை திறந்துதான் பாரு. என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. அங்க பார்த்தா எப்படி தெரியும்? மேல பார்த்தா தெரியும். நல்லா இருக்கா? இனி ராத்திரி நேரத்துல மொட்டை மாடிக்கு போக அவசியமே இருக்காது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல. நீ நிஜமாவே என் பொண்டாட்டியா? பின்ன எதுவும் தெரியலங்கிற? மாடிக்கு நட்சத்திரத்தை பார்க்க யார் போவா? நீதானே? உனக்காக நட்சத்திரங்களை கீழே கொண்டு வந்தது யாரு? நான் தானே? அதுக்கு ஏதாவது கிஃப்ட்? இப்பவே கொடுக்கணும். நீ எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். சிவன்யா, இவனை நீ கட்டிக்கிட்டதே தப்பு. இவனுக்கு நீ இந்த அளவுக்கு இடம் கொடுத்திருக்கியா? உங்களை இங்க வர சொன்னது உங்க இனத்தை சேர்ந்த ஒரு இச்சாதாரினாக உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. அதோட சக்தி எல்லாத்தையும் இழந்துருச்சு. இவளை பிழைக்க வைக்கணும். இவளை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுகிட்டு இருக்கிற அந்த கொடிய விஷத்தை நீங்க தான் எடுக்கணும். ஹர ஹர மகாதேவா. சிவன்யாவே இல்லைன்னு சொன்னாலும் அவளுக்குள்ள காதல் வந்துருச்சு. இதை விடக்கூடாது. இது அவளோட லட்சியத்துக்கு தடையா இருக்கும். புள்ளைய லவ் பண்றான்னா அப்புறம் எப்படி அப்பனை கொலை பண்ணுவா? செஞ்சு கொடுத்த சத்தியத்தை எப்படி நிறைவேத்துவா? இதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்.
அவங்களுக்குள்ள இருக்கிற உறவை கெடுத்து விடணும். என்ன பார்த்துட்டு தான் திரும்பினியா? இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கனா? டவலோட யார் உங்களை இங்க வர சொன்னது? ஏன் போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன் இந்த ரூம்ல வச்சு ட்ரெஸ் பண்ண கூடாதா? என் ரூம்ல நான் எங்க வேணும்னாலும் ட்ரெஸ் பண்ணுவேன். நான் கிளம்புறேன். நான் உன்னை போ சொல்லலையே. என் பொண்டாட்டிங்க தாராளமா இருக்கலாம். இது நம்ம ரூம் தானே. இவ முதுகுல ஏதோ ஒரு அடையாளம் இருக்கே. என்ன அடையாளமா இருக்கும்? இந்தாங்க, இத பிடிங்க. டவலை கட்டிட்டு வந்து நின்னா இப்பவே கிளம்புறேன்னு சொல்ற. ஆனா சைலண்டா வந்து கட்டி பிடிக்க பாக்குற. எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? உனக்கு தான் எல்லா உரிமையா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் இத கொடுக்கறதுக்காக தான் வந்தேன். இது இன்னைக்கு போட போறது இல்லையே. எப்போ நான் என் ஃபேவரட் ட்ரெஸ் தான் போடுவேன். ஓகே. டன் விஷம்தான் விஷத்தை முறிக்கும்னு சொல்லுவாங்க. முறிக்கட்டும். இவ உடம்புல இருக்கிற எல்லா விஷத்தையும் உரிங்க. இந்த விஷத்தோட தன்மை பயங்கரமா இருக்கு. ஆரா அமுதி அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, தீராய் உருக்கிய நாருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் உள்ளானே இல்லானே, ஹரஹர மகாதேவா. இப்ப இந்த நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. இந்த விஷம் குறைய மாட்டேங்குது. இன்னும் எதுக்காக கண்ணை மூடிக்கிட்டே இருக்க? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. சரி தூங்கலாமா? நீ பில்லோ பெட்ஷீட்ஸ் ரெடி பண்ணு. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். அவன் கேட்ட எல்லாமே தான் இங்க இருக்கே. வேற என்னத்தை வைக்க சொல்றான்? பில்லோ வைக்கல? ஏன் வைக்கணும்? ஏன் வைக்கலன்னு நீ சொல்லு. ஏன் வைக்கணும் நீங்க சொல்லுங்க. ஏன் வைக்கலன்னு நீ சொல்லு. ஏன் அதை வைக்கணும் நீங்க சொல்லுங்க. அது சரி. அப்ப என்ன நெருங்கி வர்றதுக்கான பிளான் நடக்குதா? காதலிக்கணும்னு நினைக்கிற. அதனாலதான் இன்னைக்கு பில்லோ சிவரை கட்டாம இருந்துட்டியா? அப்போ சிவன்யா இந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காளா? சரி வேண்டாம். இன்னைக்கு குறுக்க இருக்கிற இந்த சிவரை உடைச்சிடலாம். உடைச்சிருவேன். ஐயோ, கட்டு கட்டு. சைனா வாழைய கட்டுற. நீ என்னதான் கட்டினாலும் இன்னைக்கு இல்ல என்னைக்காவது ஒரு நாள் நீ இந்த சேவரை உடைச்சிட்டு என்கிட்ட வரதான் போற. சிவன்யா, சிவன்யா,
இவ இம்ச தாங்க முடியலையே. சாரி, நல்ல தூக்கத்துல எழுப்பிட்டல. தூக்கத்துல நான் ஒரு கெட்ட கனவை பார்த்தேன். பயங்கரமா இருந்தது. உன் முதுகுல ஏதோ காயப்பட்டு ரத்தம் ஊத்துது. நீ வழியில துடிச்சிட்டு இருக்க. இந்த மாதிரி ஒரு கனவை நான் பார்த்தேன். சிவன்யாவோட வலியை இவ இங்க உணர்றானா? சொல்லு சிவன்யா, உனக்கு எதுவும் ஆகலல்ல? நீங்க கத்தியால குத்துனது அந்த பாம்பை, அதுக்கு தானே அடிபட்டிருக்கோம். நீங்க எனக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்றீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு நாகினி மாதிரி தெரியுதா? இல்ல, அப்படி சொல்லல. இந்த இந்த கனவு ஏன் வந்ததுன்னு இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரியான கனவு வந்ததே இல்ல. இதுதான் முத தடவையா இப்படி ஒரு கனவு. நாகினியை கொன்னீங்க அப்படின்னா நாகினி நிச்சயம் பழி வாங்க வருவா. இன்னைக்கு கனவுல தானே பாத்தீங்க. நாளைக்கு அவன் நேர்லயே வந்தா வந்துட்டு போட்டுமே, எனக்கு என்ன வந்தது? அத நீங்க கத்தியால குத்துனது தப்புதான். நான் கேள்விப்பட்டிருக்கேன், நாகினிகளை யார் கொன்னாலும் அதுங்க 100 வருஷம் ஆனாலும் பழி வாங்காம விடாது. இனிமே இந்த மாதிரி பண்ணாதீங்க. படுத்து தூங்குங்க. அந்த தலகாணியில தலை வச்சால கனவு வருது. அதுக்கு இங்க படுத்து தூங்க போறேன். கையை கொடு. நீ தட்டி குடிப்பிய, நான் அப்படியே தூங்கிட வேணாம். இவ முதுகுல இருக்கிற அடையாளத்தை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. இந்த வீட்டுல யார்கிட்டயுமே உண்மை இல்ல. எல்லாருமே ஒரு ரகசியத்தோட சுத்திட்டு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் புதைஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. அது என்னங்கறத கண்டுபிடிக்கிறேன். அந்த நாகமணி எங்க இருக்கும்? நாகமணி என்கிட்ட தான் இருக்கு. ஆக்சுவலா உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். நீங்க ரூம்ல இல்ல, வேற எங்கேயோ போயிருந்தீங்க. அப்பதான் ரூம்ல இந்த நாகமணி புக்கை பார்த்தேன். சாரி அண்ணி, உங்களை கேட்காம புக் எடுத்துட்டேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. இல்ல பரவாயில்ல. இந்த புக்கை நான் படிச்சு பார்த்த ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அந்த காலத்து மகாராஜா, நாகமணி, நாகம் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த நாகமணிக்காக நாகத்தையே கொண்டிருக்கானுங்க பாவீங்க. இந்த மாதிரி கதையை படிச்சு நானே ஸ்டோரி ரெடி பண்ணலாமான்னு பாக்குறேன். இது மாதிரி வேற புக் இருந்தா கூட கொடுங்க அண்ணி, நான் படிச்சுட்டு கொடுத்துருவேன். இந்தாங்க உங்க நாகமணி. நாகமணி கதையா? இந்த புக்கு சிவன்யாவுக்கு எப்படி கிடைச்சிருக்கும்? இத பத்தி அவ ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இந்த அடையாளம் இதே அடையாளத்தை தான் நான் கார்த்திகோட கழுத்துல பார்த்தேன். எப்படி? புக்லயும் இருக்கு, அவனோட கழுத்துலயும் இருக்கு. நாகமணி பத்தின புக்ல இந்த அடையாளம் இருக்குன்னா நாகமணிக்கும் இந்த அடையாளத்துக்கும் நிச்சயமா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். இந்த அடையாளம் அவன் கழுத்துல ஏன் இருக்கணும்? இந்த அடையாளத்தை பத்தி ஏதாவது எழுதியிருக்கா? இந்த அடையாளம் ஒருவரது உடலில் இருக்குமெனே. இந்த புக்கு உங்ககிட்ட எப்படி எங்க கிடைச்சது? அது திவ்யா தான் இந்த புக்கை கொடுத்தா மாமா. இது யாருதுன்னு தெரியாது. இந்த புக்கு யாருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்கு? சும்மாதான். இது ஏதாவது விசேஷமான புக்கான்னு? ஒரு விசேஷமும் இல்லை. நான் தான் இதை படிச்சுட்டு இருப்பேன். நடுவில் வேலை வந்ததுனால இதை படிக்காம விட்டுட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் இது என் கண்ணுல படுது. குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்கு இதை படிச்சு முடிச்சிருக்கேன். இவ ஏற்கனவே விட்டதை படிக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ரகசியத்தை மறைக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் அந்த புக்ல மறைஞ்சிருக்கு. அதனாலதான் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிருக்கான். அதுல இருக்கிற அந்த அடையாளம் ஒண்ணு போதும். அதை வச்சு கார்த்திக்கும் அந்த நாகமணிக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிறேன். நீ என் கையில இருந்து புடுங்கிட்டு போன அந்த புக்கை நான் படிச்சே ஆகணும். அதை நீ எங்க மறைச்சு வச்சாலும் சரி.
எங்க இவ்வளவு வேகமா போற? யாராவது உன்னை கூப்பிட்டாங்களா என்ன? வந்து அம்மா அம்மாவா? அம்மா எங்க இருக்காங்க? கிச்சன்ல தான் அம்மா இருக்காங்க. என்னை கூப்பிட்டாங்க, நான் போறேன். என்னை விடுறீங்களா இல்லைன்னா? ஐயோ, என்ன இவ்ளோ கோவம் வருது? இல்ல கோவம்லாம் ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லு, எனக்கு பிடிச்ச மாதிரியான வார்த்தையை சொல்லு. நீயும் சொல்லுவேன்னு நானும் காலையில இருந்து இப்போ அப்போன்னு காத்துட்டு இருந்தேன். நழுவி ஓடிக்கிட்டே இருக்க. சொல்லு. என்னப்பா சொல்லணும்? நீயே தான் சொல்லணும். நானே வா. நான் என்ன சொல்லணும்? திரும்ப திரும்ப பேசி வடிவேல் காமெடி மாதிரி ஆக்குறியா? என்னன்னு சொன்னா தானே புரியும். உனக்கு உண்மையிலேயே ஞாபகம் இல்லையா? இல்ல மறந்துட்டியா? இல்ல ஏன் வாயால சொல்ல வைக்கிறியா? நீ தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும், அப்பதான் நான் சொல்லுவேன். நீ சொல்லு, நான் சொல்றேன். ஏன் நான் அதுக்கு சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. நீ ஃபர்ஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாம தான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேனா? முத தடவையா இன்னைக்குதான் நீ என் வாழ்க்கையில வந்திருக்க. யதார்த்தமா என் வீட்டுக்குள்ள வந்து முதல் பார்வையில என்னோட இதயத்துக்குள்ள வந்துட்டேன். இன்னையோட நம்ம காதலுக்கு 3 மாசம் முடிஞ்சது. ஐ லவ் யூ. ஹாப்பி 3 months anniversary. சரி, என் கூட வா. எங்க? வா. அப்பங்காரன் காசி குறின்னு சுத்துறான், புள்ள காதலி குறின்னு சுத்திட்டு இருக்கான். இந்த மங்களகரமான நாள் உனக்கு குங்குமம் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இவன் ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம என்ன நம்ம பண்ணிட்டு இருக்கான். வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு. அது இன்ஃபெக்ஷன் இல்ல, dandruff. என்ன ரஃப்? dandruff. குங்குமத்தை வச்சிட்டீங்கன்னா அது சரியா போயிடும். மூணு மாசத்துக்கு முன்னாடி நான் அவரை இன்னைக்கு தான் சந்திச்சோம். இந்த பிறவில நீங்க எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை என்னால மறக்க முடியாது. வைக்காதீங்க. இப்ப என்ன வந்தது? அத பாருங்க. இது குங்குமம் டப்பால என்னது இது? சிவன் கோவில் விபூதி. என்னது விபூதியா? ஓ சாரி, இரு நான் குங்குமம் எடுத்துட்டு வரேன். இவன் என்ன பண்ணாலும் எடுத்த விஷயத்தை முடிக்காம விட மாட்டான் போல இருக்கே. மா சிவன்யா, இங்கதான் இருக்கியம்மா? நான் எவ்வளவு நேரம் உன்னை தேடிட்டு இருக்கேன். என்ன விஷயமா? ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு நீ சின்ன உருளைக்கிழங்கு போட்டு ஒண்ணு ஃப்ரை பண்ணி அது ஆனந்த் வேணும்னு கேட்டா அதை கொஞ்சம் செஞ்சு தரியாமா? சரி. சாரி. ஏய் சிவன்யா, குங்குமம். எல்லாத்துலயும் அதிகாரம் பண்ற அப்ப, பொண்டாட்டியே சுத்தி சுத்தி வர பையன், ஈன்னு இழிச்சுக்கிட்டு வேலை வாங்குற ஒரு அம்மா. இதுங்க மூணுத்துக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு சிவன்யா இத்தனை நாள் எப்படிதான் குப்பை கொட்டினாலும் எனக்கு தெரியல. நான் மட்டும் ஆரம்பத்துல இருந்து இந்த வீட்டுல இருந்திருந்தேன், இதுங்களெல்லாம் கொத்தியே கொண்டு இருப்பேன். சிவன்யா, சின்ன சின்ன பீஸா போடுமா? சரிம்மா. கொஞ்சம் பூண்டும் போட்டு நல்லா அரைச்சிரு. ஒன்ன தாண்டி முதல்ல அரைக்கணும். யமுனா, என்னங்க? இது என்னோட கபோர்டு சாவி. என் கபோர்டில் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். இது உன்கிட்டயே இருக்கட்டும், நான் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க. நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி. என்கிட்ட இருந்து பொடுங்கின அந்த புக்கை தானே கபோர்ட்ல வச்சிருக்க. உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து அந்த சாவியை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்.
என்னாச்சு சிவன்யா? புடவையில செந்திருச்சுமா. நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. உன்னை தவிர வேற யார்கிட்டயும் சாவியை கொடுக்க கூடாதா? அப்படின்னா சாவியை உன்கிட்டயே கொடுத்துட வேண்டியதா? இப்ப நான் தான் ஹரிஷ் ஜெயராஜ். ஏய் பொண்டாட்டி, அலமாரி சாவி தருகிறாயா? ஏன்? நான் ஒரு ஃபைல் எடுக்க மறந்துட்டேன். அது நீங்க செஞ்ச தப்பு. அதுக்காக நீங்க ஐயோ! கொண்டா 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 கொண்டா. என்ன ஹரிஷ், நீங்க திருந்தவே மாட்டீங்க. இப்ப என்ன பண்ணுவ ஹரிஷ்? நானும் முடிஞ்சதெல்லாம் செஞ்சுட்டேன். இனி ஆண்டவன் விட்ட வழி. இந்த நிலைமையில நீ எங்கேயும் போகக்கூடாது. முடியாது குருதேவா, என்னால அப்படி இருக்க முடியாது. இருக்கணும். இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரி. இந்த பௌர்ணமி ராத்திரியில என்ன செய்யணும்னு தெரியும்ல? இன்னைக்கு எல்லா நாகங்களும் அதோட தோலை உரிச்சு போடணும். நீயும் போடணுமா? ஆனா உன்னால எப்படி முடியும்? இந்த நிலைமையில அது ரொம்ப கஷ்டம். அந்த புக்கு எங்க வச்சான்னு தெரியலையே. ச்சே, எந்த இடத்துலயும் காணுமே. அந்த அடையாளம் எந்த பக்கத்துல இருக்கு? அந்த அடையாளம் இருந்த பக்கத்தையே காணுமே. சிவாய நம. ஆண்டவா, என்னை காப்பாத்துங்க. எனக்கு சக்தி கொடுங்கப்பா. சிவன்யா ரெகுலரா பண்ற கைப்பக்குவம் மாதிரி இல்லையே. என்னங்க, என்னத்தை உருட்டுறீங்க? ஃபைல் கிடைச்சதா இல்லையா? ஃபைலா? எந்த ஃபைல்? நான் போனை மறந்து வச்சுட்டு போனா அதை எடுக்க வந்தேன். போனை வச்சுட்டு போனீங்களா? இப்பதானே சாவி வாங்கிட்டு போனீங்க. நான் இப்பதான் வரேன் யமுனா. என்ன பேசுறீங்க? இப்பதான் வரங்கறீங்க. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சாவி வாங்கிட்டு போனது யாரு? ஏதோ ஃபைல மறந்து வச்சுட்டேன்னு சொன்னீங்களே. ஒரு நிமிஷம். இப்பதான் நான் வீட்டுக்குள்ளேயே வரேன். என்ன? அப்ப கொஞ்சம் முன்னாடி அலமாரி சாவியை வாங்கிட்டு போனது அது நான் இல்ல. நீங்க இல்லனா? அப்ப அது யாரா இருக்கும்? ஹரிஷ், நாகினிதான். நாகினியா? என்னாச்சு? என்னோட உருவம் மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு பௌர்ணமி ராத்திரியா? இன்னைக்கு நான் என் தோலை மாத்தி ஆகணுமே. இந்த புக்ல இருந்த பேப்பர் எங்க போச்சு? அந்த அடையாளத்தை பத்தி எனக்கு தெரிஞ்சே ஆகணும்.